إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்று அபு சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக சுருக்கமாக அவருடைய வாழ்க்கை தொடர்பாக சில குறிப்புகளையும், அவர்களுக்கும் ஹிரக்கல் மன்னருக்கும் மத்தியில் நடந்த பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உண்மை தூதர், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் சத்திய மார்க்கம், இந்த மார்க்கம்தான் மேலோங்கும் போன்ற பல தகவல்கள் அதில் உள்ளடங்கி இருந்ததை நாம் பார்த்தோம். இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் அபு சுஃபியான் ரதியல்லாஹு அவர்களுடைய மகனாகிய முஆவியா பின் அபி சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தொடர்பாக சில விஷயங்களை பார்க்கலாம். அன்பானவர்களே, நேற்று நாம் சொன்னது போல் சமூகத்தில் சிலர் சில குறிப்பிட்ட சிந்தனையை சார்ந்தவர்கள் அல்லது சில குறிப்பிட்ட இயக்கத்தில் உள்ளவர்கள் சில சஹாபாவை அடிக்கடி விமர்சனம் செய்வார்கள். அப்படிப்பட்ட இந்த மக்களால் அநீதி இழைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட சஹாபா பெருமக்களில் ஒருவர்தான் முஆவியா பின் அபி சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு. இவர்களை குறித்தும் பல மக்கள் பலவிதமாக வரம்பு மீறிய பேச்சுகளெல்லாம் பேசுவார்கள். ஒரு முறை நான் ஒரு பள்ளிவாசலில் தராவி தொழ வைப்பதற்காக வேண்டி சென்றேன் கோயம்புத்தூரில். தராவிக்கு பிறகு மக்கள் சில பேர் கூட்டமாக உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். சரி, மார்க்கத்தை குறித்து பேசுகிறார்களே, நாம் உட்காரலாம். போய் உட்கார்ந்தால் அவன் இவன் என்று ஏதோ சில தகவல்களை பரிமாறி கொண்டிருந்தார்கள். அந்த தகவல்களை கேட்டால், அப்போது நான் மதரசாவில் படித்து கொண்டிருக்கிறேன், அந்த தகவல்களை கேட்டால் இது முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு சம்மதமாக பேசுவது போல் தெரிகிறதே என்று நான் உணர்கிறேன். ஆனால் அவன் இவன் என்று பேசும் பொழுது இல்லை, அப்படி இருக்காது, சஹாபி பற்றி முஸ்லிம்கள் எப்படி இப்படி பேச முடியும்? ஆனால் ஒரு கட்டத்தில் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு பற்றி தான் பேசுகிறார்கள் என்பதை நான் உறுதியாக எண்ணிய பிறகு அவர்களிடத்தில் கேட்டேன், நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்க, அதான் முஆவியா பின் அபி சுஃபியான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. முதலாக முஸ்லிம்களில் சில பேர் இப்படி ஒரு சஹாபியை குறித்து வரம்பு மீறி எல்லாம் பேசுவார்கள், அவன் இவன் என்றெல்லாம் மரியாதை குறைவாக பேசுவார்கள் என்பதை நான் பார்த்ததே கிடையாது, கேள்விப்பட்டதே கிடையாது. மிக ஆச்சரியமாக இருந்தது. எதற்காக இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்க, இல்லை இப்படி செய்தார், அப்படி செய்தார், இவர் இப்படி செய்திருக்கிறார். சரி, இப்படியெல்லாம் செய்ததாக சொல்கிறீர்களே, இதை சொன்னது யார் என்று கேட்க, அபுல் அலா மௌதூதி எழுதியிருக்கிறார் தன்னுடைய புஸ்தகத்திலே. நான் சொன்னேன், குர்ஆனிலும் ஹதீஸிலும் விதிவிலக்கு இல்லாமல் அல்லாஹ் ரசூல் சஹாபாவை புகழ்ந்திருக்கிறார்களா இல்லையா? அல்லாஹ் சஹாபாவை பொருந்தி கொண்டான் என்று பல ஆதாரங்கள் உண்டு. அதில் ஏதாவது விதிவிலக்கு உண்டா? முஆவியாவை தவிர, அபு சுஃபியானை தவிர, முகீரா பின் ஷோபாவை தவிர, அமர் பின் ஆஸை தவிர என்று விதிவிலக்கு ஏதாவது உண்டா? விதிவிலக்கு கிடையாது. குர்ஆனில் ஹதீஸில் பொதுவாகவே அல்லாஹ் ரசூல் சஹாபாவை புகழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் ரசூல் புகழ்ந்ததை அடிப்படையாக வைத்து நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டுமா, அல்லது அபுல் அலா மௌதூதி மாதிரி சில பேர் சில சஹாபாவை குறித்து தரக்குறைவாக பேசியதை அடிப்படையாக வைத்து நீங்களும் தரக்குறைவாக பேச வேண்டுமா என்று கேட்டதுக்கு, சரி, குர்ஆன் ஹதீஸில் புகழ்ந்ததை வைத்து புகழ்ந்து தான் பேச வேண்டும். அடுத்து இன்னொரு கேள்வி நான் கேட்டேன், சரி, அபுல் அலா மௌதூதி நீங்கள் யாரை பெரிய ஒரு அறிஞராக நினைக்கிறீர்களோ அந்த அறிஞரை குறித்து நான் தவறாக பேசினால் அதை நீங்கள் பொருந்தி கொள்வீர்களா என்று கேட்க, இல்லை இல்லை, அவர் பெரிய ஒரு அறிஞர், மார்க்கத்துக்கு சேவை செய்தவர், பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார், இப்படி செய்திருக்கிறார், அப்படி செய்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்ல, இப்படியெல்லாம் என்னதான் அவர் பல பணிகளை செய்திருந்தாலும் அவர் நல்லவர் என்பதற்கு கேரண்டி எல்லாம் கிடையாது. அவருடைய நீயத்தை குறித்து நாம் என்ன செய்ய முடியாது? 100% அடித்து உறுதியாக அவர் நல்லவர் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நம்பிக்கை இருக்கலாம், இப்படியெல்லாம் பல பணிகளை செய்திருக்கிறார், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவருடைய பணிகளை பொருந்தி கொள்ள வேண்டும் என்று ஏதோ நம்பிக்கை வைக்கலாம், ஆதரவு. உறுதியெல்லாம் சொல்ல முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு தலைவரை குறித்து நான் தவறாக பேசினாலே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னால், சஹாபாவை குறித்து அல்லாஹ் ரசூல் புகழ்ந்து அவர்களை சொர்க்கவாசி என்று சொன்ன பிறகு அவர்களை குறித்து தவறாக பேசினால் எப்படி ஒரு முஸ்லீம் பொருந்தி கொள்ள முடியும்? ஆக இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அன்பானவர்கள் இப்படி சில சஹாபாவை குறித்து சில கூட்டத்தினர்கள், சில இயக்கத்தை சார்ந்தவர்கள், சில குறிப்பிட்ட சிந்தனையை சார்ந்தவர்கள் அடிக்கடி விமர்சனம் செய்வதை, புத்தகங்களிலே வரம்பு மீறி விமர்சனம் செய்வதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இத்தகைய சஹாபாவை குறித்து குறிப்பாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். முஆவியா பின் அபி சுஃபியான் ரதியல்லாஹு அவர்கள் பொறுத்தவரையில் அவர்களுடைய தந்தை அபு சுஃபியான் மாதிரி அவரும் மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை தழுவினார், அல்லது மக்கா வெற்றியின் பொழுது இஸ்லாத்தை தழுவினார் என்பதாக தான் பல வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். ஆனால் ஹாஃபித் இப்னு ஹஜர் என்கிற ஒரு அறிஞர் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் மக்கா வெற்றியின் பொழுதல்ல, மாறாக அதுக்கு முன்பாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கு ஒரு அறிவிப்பையும் ஒரு செய்தியும் அவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள். இப்னு ஹஜர் ஏற்கனவே அவர் முஸ்லீமாகிவிட்டார், ஆனால் தன்னுடைய இஸ்லாத்தை அவர்கள் பகிரங்கப்படுத்தவில்லை. காரணம், அவருடைய தந்தை அபு சுஃபியான் இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர். அந்த காலத்தில் சுற்றி மக்காவில் பல பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர்கள் தன்னுடைய இஸ்லாத்தை மறைத்து வைத்திருந்த அந்த காலகட்டத்தில் கூடிய சீக்கிரம் மக்கா வெற்றியுடைய சூழலும் அமைந்து விட்டது. மக்கா வெற்றியில் அவருடைய தந்தையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கூட்டம் கூட்டமாக மக்காவாசிகள் பலரும் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் தன்னுடைய இஸ்லாத்தை வெளிப்படுத்தினார், பகிரங்கப்படுத்தினார். மற்றபடி அவர்கள் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக சொல்கிறார்கள். ஆகவே முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் மக்கா வெற்றி அல்லது மக்கா வெற்றிக்கு முன்பு இஸ்லாத்தை தழுவி அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 2.5 வருடம் ஏறக்குறைய இருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் அவர்கள் ரசூலிடம் கேட்ட பல ஹதீஸுகளை அடுத்த தலைமுறைக்கு அறிவித்திருக்கிறார். சஹி புகாரி, சஹி முஸ்லிம், மற்ற ஹதீஸ் கிரந்தங்களில் முஆவியா பின் அபி சுஃபியான் அவர்கள் அறிவித்த பல ஹதீஸுகள் உண்டு. மேலும் இந்த 2 வருட காலகட்டங்களில் முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்ட அதை வசனங்களை எழுதக்கூடிய காத்திபீன வஹி என்று சொல்வார்கள், குத்தாபுல் வஹி, அல்லாஹ்வுடைய இறை செய்தி குர்ஆனுடைய வசனத்தை ரசூலுக்கு முன்னால் உட்கார்ந்து எழுதக்கூடிய சஹாபா. அந்த சஹாபாவில் இவரும் ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அழைத்து என்ன செய்வார்கள், குர்ஆனுடைய வசனம் இறங்கினால் உடனே எழுத படிக்க தெரிந்த சஹாபியை அருகில் யார் இருக்கிறார்களோ அவர்களை அழைத்து வசனங்கள் எழுதும்படி சொல்வார்கள். அத்தகைய பணியை நபிகள் நாயகம் முஆவியா ரலியல்லாஹு அவர்களிடத்திலும் வாங்கியிருக்கிறார். ரசூலுல்லாஹி அவர்கள் முஆவியா பின் அபி சுஃபியானை நம்பிய காரணத்தில் தானே வஹி எழுதக்கூடிய பொறுப்பை கொடுத்தார்கள். முஆவியா பின் அபி சுஃபியானை ரசூல் அவர்கள் நம்பாமல் இருந்திருந்தால் ரசூலுக்கு தான் எழுத படிக்க தெரியாதே, நான் ஏதோ வசனங்களை சொல்ல அவர் ஏதோ மாற்றியெல்லாம் எழுதி மக்களிடத்தில் போய் தவறான வசனங்களை எடுத்துரைத்தால் என்ன ஆகும் என்றெல்லாம் ரசூல் அவர்கள் யோசித்திருக்க மாட்டார்களா? ரசூல் அவர்கள் எழுத படிக்க தெரியாமல் இருந்தும் அந்த வசனங்களை எழுதக்கூடிய பொறுப்பை முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்திருந்தார் என்று சொன்னால் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் மீது ரசூலுடைய நம்பிக்கை இருந்தது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு இது. அதே போல முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹாதியன் மஹ்தியன் வஹ்தி பிஹி, யா அல்லாஹ் அவரை ஹிதாயத் பெற்றவராக, நேர்வழி பெற்றவராகவும் பிறருக்கு நேர்வழி காட்டக்கூடியவராகவும் ஆக்குவாயாக, அவரை கொண்டு பிறருக்கு நீ ஹிதாயத் தருவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததாக ஆதாரபூர்வமான ஹதீஸ் உண்டு. இன்னொரு துஆவில் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்காக, அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப் வல் ஹிசாப் வகிஹில் அஸாப், யல்லா முஆவியாவுக்கு வேதத்தின் கல்வியையும் சொத்துரிமை போன்ற அந்த கணக்கு ஹிசாபுடைய கல்வியையும் வகிஹில் தருவாயாக, மேலும் அவரை அஸாபை விட்டு பாதுகாப்பாயாக, வகிஹில் அஸாப் என்பதாக ரசூல் அவர்கள் துஆ செய்தார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் நடக்க இருக்கும் ஒரு செய்தியை சொல்லி ஒரு நற்செய்தியை இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள். என்னவெனில், யார் முதலாக கடல் வழியாக படையெடுத்து சென்று போர் புரிவார்களோ அந்த மக்களுக்கு சொர்க்கம் என்பது நிச்சயம். முதலாக கடல் வழியாக படையெடுத்து சென்று இஸ்லாத்தை பரப்பக்கூடிய வேலை யார் செய்வார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதாக ரசூல் அவர்கள் நற்செய்தி சொல்லியிருந்தார்கள். அந்த நற்செய்தியும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு பொருந்தும். சொல்லப்போனால்
மிக முக்கியமாக அந்த பணியை செய்வதில் மிக முக்கியமான பங்கை வகித்தவர் முஆவியா பின் அபி சுஃபியான் தான். அது எப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி அவர்களுடைய காலத்தில் எல்லாம் சஹாபா யாரும் என்ன செய்யவில்லை, கடல் வழியாக எல்லாம் எங்கும் போகவில்லை. இஸ்லாத்தின் பிரச்சாரத்துக்காக படையெடுத்தெல்லாம் போகவில்லை. அபூபக்கர் சித்திக் ஆட்சி காலத்திலும் போகவில்லை. உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலத்தில் அனுமதி கேட்கப்பட்டது கடல் வழியாகவும் போகலாமா என்று. ஆனால் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடல் வழியாக சஹாபாவை அனுப்ப வேண்டும் என்று சொன்னாலே பயம். கடல் வழியாக போனால் என்ன ஆகுமோ தெரியாதே, ஏதாவது புயல்கள் வந்து விட்டால் ஒட்டுமொத்தமாக படையை போய்விடுமே என்கிற அந்த பயத்தின் காரணமாக உமர் பின் ஹத்தாப் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அந்த அனுமதியை கொடுக்கவில்லை. அடுத்து உஸ்மான் பின் அஃபானுடைய ஆட்சி காலம் வந்த பொழுது முஆவியா பின் அபி சுஃபியான் தான் ஹலீஃபா உஸ்மான் பின் அஃபானிடம் அனுமதி கேட்டார்கள். கடல் வழியாகவும் நாம் படையெடுத்து போகக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பிக்கலாமே, தொடங்கலாமே என்று கேட்க உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் என்ன செய்தார்கள், அனுமதி தந்தார்கள். ஆகவே உஸ்மான் பின் அஃபானுடைய ஆட்சி காலத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் தான் கடல் படை என்பது உருவாக்கப்பட்டது. சொல்லப்போனால் உஸ்மான் பின் அஃபானுடைய ஆட்சி காலத்தில் எகிப்திலே கப்பல் உருவாக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி போன்று ஒரு செட்டப்பும் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். ஆகவே இந்த விஷயத்தை முன்னெடுத்து சென்றவர் முஆவியா பின் அபி சுஃபியான். ஆகவே கடல் வழியாக இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த கூட்டம், கடல் வழியாக படையெடுத்து செல்லக்கூடிய அந்த கூட்டம் சொர்க்கவாசிகள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு பொருந்தும். மேலும் அன்பானவர்களே, முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய சிறப்பில் ஏதாவது ஹதீஸை சொல்லுங்கள் என்று யாரோ இமாம் நஸஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் கேட்டார்கள். இமாம் நஸஈ 6 ஃபேமஸான ஹதீஸ் நூற்களை எழுதிய இமாம்களில் ஒருவர். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், சுனன் அபி தாவூத், சுனன் திர்மிதி, சுனன் நஸஈ, சுனன் இப்னு மாஜான்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த சுனன் நஸஈ என்கிற அந்த நூலை தொகுத்தவர் தான் இமாம் நஸஈ ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய சிறப்பில் தனி நூலை எழுதினார்கள், அலி ரலியல்லாஹுடைய சிறப்பில். ஆகவே சில மக்கள் வந்து கேட்டார்கள், நீங்கள் அலி ரலியல்லாஹுடைய சிறப்பில் தனி நூலை எழுதியிருக்கிறீர்களே, முஆவியா ரலியல்லாஹுடைய சிறப்பில் ஏதாவது ஹதீஸை சொல்லுங்கள் என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள், முஆவியா ரலியல்லாஹுடைய சிறப்பில் எனக்கு தெரிந்த ஹதீஸ் ஒரே ஒரு ஹதீஸ் தான். இமாம் நஸஈ அவர்களுக்கு நாம் சொன்ன அந்த ஹதீஸ் எல்லாம் தெரியாமல் போயிருக்கலாம். அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹாதியன் மஹ்தியன் வஹ்தி பிஹி போன்ற அந்த ஹதீஸுகள். அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரிந்தது ஒரே ஒரு ஹதீஸ் தான். அது என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை முஆவியா ரலியல்லாஹு அவர்களிடம் பேசுவதற்காக வேண்டி அவருடைய வீட்டை நோக்கி வந்தார்கள். அப்போது அவர்களுடைய வீட்டுக்கு வெளியே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா 11-12 வயது சிறுவர் விளையாடி கொண்டிருந்தார். ரசூல் அவர்கள் இப்னு அப்பாஸை அழைத்து முஆவியாவை கூப்பிடுங்கள் என்று சொல்ல இப்னு அப்பாஸ் உள்ளே சென்று பார்த்தால் முஆவியா ரலியல்லாஹு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அழைக்கவில்லை, சாப்பிடும்போது டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று ரசூல் அவர்கள் அழைக்கிறார் என்று சொல்லாமலே இப்னு அப்பாஸ் வெளியே வந்து சொன்னார்கள், யார் சொல்லா அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். சரி என்று ரசூல் அவர்கள் அங்கே நின்று எதிர்பார்த்து சிறிது நேரம் கழித்து மீண்டும் இப்னு அப்பாஸை அழைத்து முஆவியா கூப்பிடுங்கள். போய் எட்டி பார்த்தால் அப்போதும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். யார் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார். மீண்டும் சிறிது நேரம் எதிர்பார்த்து 3வது முறை இப்னு அப்பாஸை அனுப்பினார்கள். போய் பார்த்தால் இன்னும் சாப்பிட்டு கொண்டு தான் இருந்தார்கள். யார் ரசூலுல்லாஹ் இன்னும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் என்று சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நேரம் காத்திருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சார்கள், லா அஷ்பஅ அல்லாஹு பத்னா, அல்லாஹ் முஆவியாவுடைய வயித்தை நிரப்பவே வேண்டாம் என்று சொன்னார்கள். இதை இமாம் நஸஈ செய்கிறார், எனக்கு முஆவியாவுடைய சிறப்பில் இந்த ஒரு ஹதீஸ் தான் தெரியும் என்பதாக சொல்கிறார்கள். இது எப்படி சிறப்பாக அமையும் என்று யோசிக்கும் தான் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார், துஆ செய்கிறார், ஐயமா முஃமினின் சபப்துஹு ஃபஜஅல் ذلك له قربة இலைக யௌமல் கியாமா. யா அல்லாஹ், நான் ஒரு சஹாபியை கோபத்தில் ஏதாவது திட்டியிருந்தால், கோபத்தில் ஏதாவது நான் பேசியிருந்தால், அந்த திட்டு அந்த வார்த்தையை கூட உன்னுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழியாக ஆக்கிவிடு என்பதாக ரசூல் அவர்கள் துஆ செய்தார்கள். ஆகவே அந்த விதத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவர்களை ஏதோ ஒரு கோபத்தில் ரசூல் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள். ஆனால் அது இன்ஷா அல்லாஹ் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு அருளாக, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். காரணம் என்ன? ரசூல் அவர்களுடைய துஆ. யா அல்லாஹ், ஒரு சஹாபியை நான் கோபத்தில் திட்டியிருந்தால் அந்த திட்டிய அந்த வார்த்தையை கூட அருளாக ஆக்கிவிடு, உன்னை நெருங்கக்கூடிய ஒரு வசீலாவாக வழியாக ஆக்கிவிடு என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அந்த விதத்தில் அது என்னது? முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கிடைத்த ஒரு சிறப்பு. உருது மொழியில் சொல்வார்கள், உஸ்தாத் கி மார் புல் கஹார் என்று. அதுபோன்ற வகையில் ரசூலுடைய திட்டு கூட என்னது? அல்லாஹ்வுடைய அருள் தான்.
அந்த விதத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு சிறப்பாகவே இந்த ஹதீஸை இமாம் நஸை ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இப்படி அன்பானவர்களே, முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் சில சிறப்புகளை சொல்லியிருக்கிறார். அந்த ஹதீஸுகளை நாம் பார்த்தோம். இருந்தும் என்ன செய்வார்கள், சில மக்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களை குறித்து சில அவதூறுகளையோ அல்லது வரம்பு மீறிய சில விமர்சனங்களை வைப்பார்கள். அப்படிப்பட்ட மக்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான், முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை வெறுக்கக்கூடியவராக இருந்தார். அலி ரலியல்லாஹு அன் என்று சொன்னாலே முஆவியாவுக்கு பிடிக்காது என்பதாக ஒரு அவதூறு. அலி ரலியல்லாஹு அன் எவ்வளோ பெரிய ஒரு சஹாபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள் குறித்து சொன்ன சிறப்புகள் ஏராளம். அப்படி இருக்க அப்படிப்பட்ட ஒரு சஹாபியை, சிறப்பு மிக்க ஒரு சஹாபியை அவர் வெறுக்கக்கூடியவராக இருந்தார். ரசூலுடைய குடும்பத்தினர்களை, அஹ்லுல் பைத், ரசூலுடைய குடும்பத்தாரை வெறுக்கக்கூடிய ஒரு நபராக அவர்கள் இருந்தார்கள் முஆவியா என்பதாக ஒரு குற்றச்சாட்டு வைப்பார்கள். ஆனால் அன்பானவர்களே, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அஹ்லுல் பைத்தை, ரசூலுடைய குடும்பத்தினர்களை, அதில் குறிப்பாக அலி ரலியல்லாஹு அவர்களை வெறுத்ததாக எந்த ஒரு தகவலையும் காட்ட முடியாது. மாறாக முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ரோம் நாட்டு மன்னருக்கு ஒரு கடிதத்தை எழுதினார்கள். ஒரு சம்பவம் இது தொடர்பாக சொல்லப்படுகிறது. முஆவியா ரலியல்லாஹுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனை நடக்கும் அந்த காலத்தில் ரோம் நாட்டு அரசன் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதினான். எழுதி, உங்களுக்கும் அலிக்கும் ஒரு பிரச்சனை என்று நான் கேள்விப்பட்டேன், ஏதாவது உதவி என்றால் கேளுங்கள், நான் படை அனுப்புகிறேன் அலிக்கு எதிராக என்று சொன்னதாகவும், அதற்கு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் பதில் எழுதும் பொழுது, நானும் அலியும் சகோதரர்கள், 2 சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, இதில் நீ தலையிடக்கூடாது. ஒருவேளை நீ அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக படையெடுத்து வருவதாக இருந்தால் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய படையில் ஒரு சிப்பாயாக நான் இருப்பேன் என்பதாக அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல். ஆனால் இந்த தகவல் அநேகமாக ஆதாரபூர்வமான ஒரு சம்பவமோ ஆதாரபூர்வமான ஒரு தகவலோ கிடையாது. ஆனால் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற நூலில் ஒரு தகவலை பதிவு செய்கிறார்கள். என்னவென்றால், அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் மத்தியில் பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது, இப்போது முஸ்லிம்களுடைய நாடுகள் நுழைவதற்கு இது நல்ல வாய்ப்பு என்பதாக பயன்படுத்தி கொண்டு ரோம் நாட்டு அரசன் முஸ்லிம்களுடைய நாடுகள் தன்னுடைய படையை அனுப்ப முயற்சிக்கும் அந்த சமயத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ரோம் நாட்டு அரசனுக்கு கடிதத்தை எழுதி சொன்னார்கள், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமக்கு மத்தியில் நுழையலாம் என்று நீ எண்ணிவிடாதே, மாறாக நானும் அலியும் சேர்ந்து உனக்கு எதிராக என்ன செய்வோம், தேவைப்பட்டால் போராடுவோம் என்று எச்சரிக்கை கடிதம் எழுதியதாக இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தான செய்தி முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைத்த பொழுது, அங்கு கூஃபா என்கிற ஊரில், ஈராக் நாட்டின் கூஃபா என்கிற நகரத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்கள் கொல்லப்பட்டதாக, ஷஹீதாக்கப்பட்டதாக அந்த செய்தி முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஷாம் நாட்டிலே கிடைத்த பொழுது அவர்கள் அழுதார்கள். அவருடைய மனைவி அருகில் இருந்தவர்கள் கேட்டார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களோடு நீங்கள் சண்டை போட்டீர்கள், போர் புரிந்தீர்கள், ஆனால் இப்போது அழுகிறீர்களே என்று கேட்க, உனக்கு தெரியாது, அலி ரலியல்லாஹு அவர்களுடைய மௌத்து இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. இன்றைய நாள் இந்த உம்மத் மிகப்பெரிய கல்வி மேதையை இழந்து விட்டார்கள் என்பதாக அவர்கள் அழுது அலி ரலியல்லாஹு அவர்களை புகழ்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சம்பவத்தை மக்கள் காட்டுவார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களை முஆவியா வெறுக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொல்வதற்கு. என்னவென்றால், சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் வந்த பொழுது ஒரு முறை முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், மா மனஅக அன் தசுப்ப அபா துராப். அபு துராப் இது அலி ரலியல்லாஹு அவர்களுடைய புனை பெயர், சரியா, மண்ணின் தந்தை என்கிற ஒரு வார்த்தை. அபு துராபை நீங்கள் ஏன் திட்டுவதில்லை என்று சாத் பின் அபி வக்காஸை பார்த்து முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். இந்த கேள்வியை வைத்து சில பேர் சொல்வார்கள், பாருங்கள் எவ்வளவு வெறுப்பு, அலி ரலியல்லாஹு அவர்களை திட்டாமல் இருந்ததுக்கு சாத் பின் அபி வக்காஸிடம் இவர் கேள்வி கேட்கிறார், நீங்கள் ஏன் அலியை திட்டுவதில்லை? அதற்கு சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் பதில் சொன்னார்கள், அலியை குறித்து எனக்கு 3 சிறப்புகள் தெரியும், அந்த சிறப்புகளை நான் அலி விஷயத்தில் நம்பும் பொழுது எப்படி அவரை நான் திட்ட முடியும், வாய்ப்பே கிடையாது. அந்த 3 சிறப்பு என்ன? சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்காக வேண்டி புறப்பட்டு போகும் பொழுது மதீனாவிலே அலி ரலியல்லாஹு அவர்களை தான் பிரதிநிதியாக நியமித்தார்கள். எப்படி நாம் ஏற்கனவே சொன்னோம், ரசூல் அவர்கள் பல பயணங்களில்
அவர்கள் ஊரில் இல்லாத சமயத்தில் அப்துல்லா பின் உம்மே மக்தும் என்ன செய்வார்கள், தனக்கு அசிஸ்டண்டாக பிரதிநிதியாக மதீனாவில் விட்டு வருவார்கள், அவர்கள்தான் தொலை வைப்பார் என்று. அதுபோல் தபூக் போர் ஒரு நீண்ட பயணம். அது அந்த நீண்ட பயணத்தின் பொழுது நபிகள் நாயகம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு வந்தார்கள். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், போர் புரியாமல் இங்கு நான் ஊரில் இருப்பதா என்று அவர்கள் ஆதங்கத்தோடு சொல்ல, ரசூல் சொன்னார்கள், எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு பிரதிநிதியாக ஒரு நீண்ட பயணத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை விட்டு சென்றார்களோ, அதுபோல் எனக்கு நீங்கள் பிரதிநிதியாக இருப்பது உங்களுக்கு பிடிக்காதா என்று கேட்டார்கள். இது ஒரு சிறப்பு. இரண்டாவது ஒரு சிறப்பு என்ன, ஹைபர் என்கிற யுத்தத்திலே யூதர்கள் பல கோட்டைகளில் போய் பதுங்கிவிட்டார்கள். ஒவ்வொரு கோட்டையாக சஹாபா பெருமக்கள் வெற்றி கொண்டார்கள். அதில் ஒரு பெரிய கோட்டையில் யூதர்கள் இருந்தார்கள், பதுங்கியிருந்தார்கள். அதை விட்டு வெளியே வரவே இல்லை பல நாட்கள். ரசூல் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியை போர் தளபதியாக நியமித்து ஒவ்வொரு நாள் அனுப்பி பார்க்கிறார்கள். வெளியே வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்க ரசூல் ஒரு நாள் சொன்னார்கள், நாளை நான் ஒரு சஹாபிக்கு தளபதி, அந்த போர் தளபதியுடைய பொறுப்பை கொடுத்து கொடியை கொடுத்து அனுப்புவேன். அந்த சஹாபியை அல்லாஹ் ரசூல் நேசிக்கிறார்கள், அந்த சஹாபி அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறார் என்று சொன்னார்கள். இரவு முழுதும் சஹாபாவுக்கு அந்த சிறப்பு எனக்கு கிடைக்க வேண்டாமா என்று இருந்தார்கள். காலை ரசூல் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அழைத்து கொடியை கொடுத்து அனுப்பி சொன்னார்கள், நீங்கள் அங்கு போன பிறகு முதலில் அந்த யூதர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள். உங்களால் ஒரு நபருக்கு ஹிதாயத்து கிடைத்து விட்டால் அது உங்களுக்கு சிவப்பு நிற ஒட்டகத்தை விட சிறந்தது. இது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசாராக்களோடு விவாதம் மாதிரி, முபாஹலா என்று சொல்வார்கள், விவாதம் மாதிரி செய்யலாம் என்று சொன்னார்கள். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினர்கள் அழைத்து வாருங்கள், நான் என்னுடைய குடும்பத்தினர்கள் அழைத்து வருகிறேன். நம்மில் யார் பொய்யனோ அந்த பொய்யன் மீது நாம் என்ன செய்யலாம், சாபத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். இதுக்கு முபாஹலா என்று சொல்வார்கள். அப்போது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தினர்கள் யார் என்று சொன்னால் இதோ அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் என்பதாக ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இவர்கள் தான் என்னுடைய அஹ்லுல் பைத், என்னுடைய குடும்பத்தினர்கள் என்பதாக ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இது மூன்றாவது சிறப்பு என்பதாக சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதுக்கு பதிலாக சொன்னார். அறிஞர்கள் சொல்கிறார்கள், இங்கு முஆவியா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெறுத்து இந்த கேள்வி கேட்கவில்லை. மாறாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுற்றி சில மக்கள் அலியை வெறுக்கக்கூடியவர்களாக, ஹசன் ஹுசைனை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த மக்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பை என்ன செய்யட்டும், சொல்லட்டும். வெளியூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த சஹாபி வாயிலாக சில சிறப்புகளை கேட்டு அந்த மக்கள் திருந்தட்டும் என்கிற அடிப்படையில் தான் எதற்காக நீங்கள் திட்டுவதில்லை என்று கேட்டார். அவர் என்ன செய்வார், அலி ரலியல்லாஹு அவர்கள் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், அவர் எப்படி திட்ட முடியும் என்று சில சிறப்புகளை சொல்வாரா இல்லையா? அந்த சிறப்பை அந்த சபையில் உள்ள மக்கள் கேட்கட்டும் என்பதற்காக தான் இந்த கேள்வியை கேட்டார் என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நீங்கள் அலியை ஏன் திட்டுவதில்லை என்று கேட்கவில்லை. மாறாக என்ன கேட்டார்கள், நீங்கள் அபுத்துராபை ஏன் திட்டுவதில்லை. அபுத்துராப் என்பது என்னது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிடித்த புனை பெயர். அது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் செல்லமாக ஒரு முறை அழைத்த பெயர் அது. அந்த பெயரை சொல்லி இந்த கேள்வியை கேட்கும் பொழுதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முஆவியா வெறுக்கவில்லை. மாறாக அலியுடைய சிறப்பை மக்கள் அறிந்து கொள்ளட்டும் என்பதற்காக தான் ஒரு கேள்வியாக இதை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டிருக்கிறார். ஆகவே இந்த வாதமும் தப்பானது. இந்த வாதத்தை வைத்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து யாரும் தப்பாக பேசக்கூடாது. அதேபோல் சில பேர் சொல்வார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தின் ஆசை இருந்தது, அதுக்காக தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அவர் கருத்து வேறுபாடு வைத்தார் என்றெல்லாம் பல ஒரு நீண்ட வரலாறு, அதெல்லாம் சுருக்கமாக தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைப்பார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தின் ஆசையும் இருந்திருக்கவில்லை. மேலும் அவர்களுடைய ஆட்சி ஒரு அநீதியான ஆட்சி, மோசமான ஆட்சி என்றெல்லாம் பேசுவார்கள். அப்படியும் கிடையாது. மாறாக ரசூல் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள், ஆதாரபூர்வமான ஹதீஸ், எனக்கு பிறகு 30 ஆண்டுகள் நபி வழி அடிப்படையில் ஹிலாஃபத் இருக்கும், ஆட்சி இருக்கும். 30 ஆண்டுகள். அந்த 30 ஆண்டில்தான் அபூபக்கருடைய ஆட்சி காலம், உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலம், உஸ்மான் பின் அஃபானுடைய ஆட்சி காலம், அலி ரலியல்லாஹு ஆட்சி காலம், ஒரு 6 மாதம் ஹசன் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தையும் சேர்த்து கொண்டால் 30 வருடங்கள் சரியாக பூர்த்தியாகும். ரசூல் சொன்னார்கள், நபி வழியின் அடிப்படையில் ஹிலாஃபத் இருக்கும் 30 வருடம். அதற்கு அடுத்து அரசாட்சி வரும். ஆனால் அந்த அரசாட்சியில் அல்லாஹுடைய ரஹ்மத் இருக்கும். அந்த அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்ட அரசாட்சிக்கு பிறகு கடித்து தின்னக்கூடிய அரசாட்சியும் வரும் என்பதாக ரசூல் சொன்னார்கள். ஆகவே 4 ஹலீஃபாவுடைய ஆட்சிக்கு பிறகு வந்த அரசாட்சி தான் முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி காலம். 20 வருடங்கள் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அது உண்மையில் முஸ்லிம் சமூகத்துக்கு மிகப்பெரிய அருளாக இருந்தது.
20 வருடம் எந்த ஒரு ஃபித்னாவும் கிடையாது, எந்த ஒரு சண்டையும் கிடையாது, எந்த குழப்பவாதிகளுடைய குழப்பங்களும் கிடையாது. மிக சுகமான ஒரு வாழ்க்கை அந்த 20 வருடங்கள் என்பதாக பல வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த 20 வருடங்களில். மிக சிறந்த ஒரு ஆட்சி நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னது போல். ஆகவே அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி ஒரு கெட்ட ஆட்சியோ அநீதியான ஆட்சியோ அதுவும் தவறான விஷயம். இறுதியாக அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சஹாபியை தேவையில்லாமல் சில குழப்பவாதிகளுடைய விமர்சனங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் அவர்களை குறித்து தப்பாக யோசிக்கவோ அவர்களை தவறாக பேசவோ கண்ணிய குறைவாக அவர்களை பேசவோ நாம் ஒருபோதும் கூடாது. மாறாக எல்லா சஹாபாவை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்கள் ஏதாவது உண்மையில் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மனிதர்கள்தான், அந்த தவறை செய்வார்கள் என்று தெரிந்தும் தானே அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை சொர்க்கவாசிகள் என்று அறிவித்திருக்கிறான். அப்படி இருக்க நாம் யார் அவர்களை குறித்து தவறாக பேசுவதற்கு? ஆகவே அவர்களுக்காக துஆ தான் செய்ய வேண்டும், மஃபிரத் தான் தேட வேண்டும், தவறாக பேசக்கூடாது. இறுதியாக ஒரே ஒரு செய்தி. ஒரு நபர் அப்துல்லா பின் முபாரக் என்கிற ஒரு பெரிய முஹத்திஸ், ஒரு மார்க் அறிஞர், அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்தவரா அல்லது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சிறந்தவரா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அந்த காலத்தில் பல விமர்சனங்கள், குழப்பவாதிகள் வைத்த விமர்சனங்கள். அதுக்கு நேர்மாறாக உமர் பின் அப்துல் அசீஸ் யாரு? ஒரு தாபிஇ, சஹாபி கிடையாது, ஒரு தாபிஇ. ஆனால் அவர்கள் 2 வருடம் ஆட்சி செய்தார்கள் ஹலீஃபாவாக. அந்த 2 வருட ஆட்சியை அறிஞர்கள் உமர் பின் ஹத்தாபுடைய 2வது ஆட்சி என்று சொல்லும் அளவிற்கு, உமர் பின் அப்துல் அசீஸ் அவர் 2வது உமர் பின் ஹத்தாப் என்று சொல்லும் அளவிற்கு மிக நீதமான ஆட்சி அவர்கள் செய்தார்கள் 2 வருடம். அதில் பலவிதமான புரட்சிகளை, பலவிதமான நல்ல மாற்றங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். மிக சிறந்த ஒரு ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அவர் யாரு? தாபிஇ, சஹாபி அல்ல. கேட்டவர் என்ன கேள்வி கேட்கிறார்? முஆவியா சிறந்தவரா அல்லது உமர் பின் அப்துல் அசீஸ் சிறந்தவரா என்று அப்துல்லா பின் முபாரக்கிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அப்துல்லா பின் முபாரக் அவர்கள் கோபம் அடைந்து சொன்னார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போர் புரிந்தாரே, ஹுனைன் என்கிற யுத்தத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் கலந்து கொண்டார்கள், ஃபத்து மக்காவுக்கு பிறகு, மக்கா வெற்றிக்கு பிறகு. ஆகவே அந்த போரில் உதாரணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து போர் புரிந்த அந்த சமயத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரையின் மூக்கில் நுழைந்த அந்த தூசி கூட உமர் பின் அப்துல் அசீஸை விட சிறந்தது என்று கோபத்தில் இந்த வார்த்தைகளை சொன்னார்கள். நீ என்ன பேச்சு பேசுகிறாய்? ஒரு சஹாபியோடு எப்படி நீ ஒரு தாபியை ஒப்பிட்டு பேச முடியும்? இவர் சிறந்தவர் அவர் சிறந்தவரா என்று. அடுத்து சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கும் பொழுது ரசூல் அவர்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்ல பின்னால் நின்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை எல்லாம் கொடுத்திருந்தான். அதாவது என்னது? அவர் ஒரு சஹாபி, அவர் நபித்தோழர், ரசூலோடு ஈமானுடைய நிலையில் ரசூலோடு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை, சுஹபத்தை எல்லாம் வழங்கினான். நீ எப்படி ஒரு தாபியோடு கொண்டு போய் ஒரு சஹாபியை ஒப்பிடலாம் என்று கோபமாக அந்த பதிலை அப்துல்லா பின் முபாரக் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அன்பானவர்களே, சஹாபாவை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ் ரசூலுடைய சுன்னத். சஹாபாவை தரக்குறைவாக கண்ணியக்குறைவாக பேசுவது முனாஃபிகீன்களுடைய சுன்னத் அந்த காலத்தில் இருந்து. ஆகவே நாம் தான் தேர்வு செய்து கொள்ள வேண்டும், நாம் எந்த வழியில் பயணிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சஹாபா பெருமக்கள் அத்தனை பேரையும் கண்ணியப்படுத்தக்கூடிய, அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய, அவர்கள் உண்மையில் ஏதாவது தவறு செய்ததாக சில செய்திகளை கேள்விப்பட்டாலும் அல்லாஹ் அவர்களை ஏற்கனவே புகழ்ந்து விட்டானே, சொர்க்கவாசிகள் சொல்லிவிட்டானே, பிறகு செய்த அந்த பாவத்தை எல்லாம் நிச்சயமாக மன்னித்திருப்பான் என்று சொல்லி விட்டுவிட வேண்டும். அவர்களை குறித்து விமர்சனம் செய்யக்கூடிய தகுதியோ உரிமையோ நமக்கு ஒருபோதும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த பாக்கியத்தை தருவானாக. குழப்பவாதிகளுடைய போக்கு, குழப்பவாதிகளுடைய குழப்பங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.